சி சவுண்டு கேட்குதான்னு சவுண்டு ரொம்ப குறைச்சலாக வந்துட்டு இருக்கு. என்னன்னு வழங்கலை எனக்கு. ஆடியோ ஹெட்ஃபோன் மைக்ரோஃபோன் ஆரு சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. இப்போ சவுண்டு சரியா? ஓகே ஃபைன். இல்லை சவுண்டு ஒரு தப்பிதமான மைக்கில் வச்சுருந்துருக்கேன். சரியம்மா, இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பாரு. நான் என்ன செய்ய போகிறேன், யூஸ்வலாக வந்து வாட்டர் கலர்ன்றப்ப ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் நம்ம வெட் ஆன் வெட் செய்வோம். இங்கே இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி செய்கிறப்ப வெட் ஆன் வெட்டுக்கு போகவே மாட்டோம். வெட் ஆன் வெட்டுக்கு போகவே மாட்டோம். என்ன செய்வோம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா அங்கங்கே ஒரு ஒரு ஏரியாவாக எடுத்து அந்தந்த ஏரியாஸை ஃபில் பண்ணிட்டு வர்றதுலேயே இருந்துருவோம் நம்ம. சரியா? அப்போ நான் என்ன கொண்டு வர்றேன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே சின்ன சைஸ் ப்ரஷ் தான் எடுக்கிறேன். இந்த 3 ப்ரஷில் எந்த ப்ரஷ் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிருவேன் ஒன்று. அப்புறம் இந்த சைஸ் ப்ரஷில், இந்த 2 ப்ரஷில் இந்த ப்ரஷ் நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கிருவேன் நான். சரியா? அப்படி ஒரு 4-5 ப்ரஷ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நான் இதில் பார்த்துக்கிறேன் எப்படி வருதுன்றதை பார்த்துக்கிறேன். இப்போ நீ என்ன செய்ய போகிறன்னா, எனக்கு நீ என்ன வேலை பார்க்க போகிறன்னா, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன கலர் வைக்கணும்னு நீ தான் ஐடியா கொடுத்துக்கிட்டே வரப்போற. சரியா? முதல்ல வந்து நம்ம சில இடங்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இடங்களை முடிச்சிருவோம். இதை வந்து ரெடி பண்ணிடுவோமா. ஏன்னா அதை ரெடி பண்ணால் தான் நமக்கு ஷேடோ எங்கே விழ போகுது அப்படின்றது தான் செய்ய முடியும். செஞ்சுட்டு பெயிண்டிங்கை ரெடி பண்ணிட்டு நம்ம சோஃபாக்கு வந்துடுவோம். சோஃபாக்கு என்ன கலர் கொடுப்போம் சார்? கிரிம்சனாமா? கிரிம்சன் கொடுக்கலாம். என்னம்மா? கிரிம்சன் வார்மலின் என்னன்னா எதுக்காக சொல்கிறேன், நான் உனக்கு அனுப்பியிருக்கேன் பார்த்தியா? அனுப்பியிருந்தேன்ல, கொஞ்சம் ஒரு சாம்பிள்ஸ் அனுப்பியிருந்தேன்ல, பார்த்தியா நீ? அதில் அநேகமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கிரிம்சன் இல்லாட்டி வார்மலின் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை கேட்ட உடனே கிரிம்சன் எடுப்போமா சார், வார்மலின் எடுப்போமா தான் வர்றாங்க. நான் வந்து அநேகமாக ப்ளூ வந்து நான் செஞ்சதில்லைம்மா. ப்ளூ கலரில் செய்வோமா? இது சோஃபா நல்லா இருக்குமா? ப்ளூ கலர் சோஃபா வேடிக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் செஞ்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே பாரு, நான் வந்து இந்த இதை லேசாக கலர் வச்சிட போகிறேன். இங்கே பாரு, நல்ல ஃபைன் சாப் கிரீன் எடுத்து, நல்ல ஃபைன் ப்ரஷ் ஒன்று எடுத்து, இதில் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தெரியக்கூடாது. கஷ்டப்பட்டு தான் செஞ்சாகணும். எது செஞ்சாலும் கஷ்டப்படாமல் எப்படி செய்ய முடியும் இல்லையா? அப்போ ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தெரியக்கூடாது. ஏன் முதல்ல இதை வைக்கிறேன்னா, நம்ம இதை சுற்றி வைக்கக்கூடிய எல்லா கலரும் இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வைக்க முடியும். இல்லாட்டி அப்படி ஸ்மஜ் ஆயிடும் இல்லையா? அப்போ முதல்ல இதை வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இது ட்ரை ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து அடுத்த கலர்ஸ் வச்சுக்கலாம். இதில் நான் இன்னொரு கலர் டார்க் கலர் வைப்பேன். இதை வந்து பிராஸ் மாதிரி செஞ்சுருவோமா? டெரக்கோட்டா மாதிரி செய்யலான்னு யோசிச்சேன். பிராஸ் மாதிரி செஞ்சுருவோம். நம்ம பிராஸ் மாதிரி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஹைலைட்டு விட்டுருவோம். கொஞ்சம் அப்படியே ஹைலைட்டை விட்டுருவோம். ஹைலைட்டை விட்டுட்டு அங்கங்கே லேசாக ஒயிட்ஸ் விடுறோம். இன்னும் கிட்டக்கு போனோமா? சரியாக தான் தெரியுதா உனக்கு? ஓகேம்மா. எல்லோ, லெமன் எல்லோ வைக்கிறேம்மா. லெமன் எல்லோ, குரோம் எல்லோ ரெண்டில் ஏதாவது வைக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் போல் ஆரஞ்சு வைக்க போகிறேன். கொஞ்சம் போல் ஆரஞ்சு வைக்க போகிறேன். அப்போ தான் அந்த கோல்டன் கலர் வர்றதுக்கு அந்த ஆரஞ்சு, எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட் விட்டுடுறோம். ஒயிட் ஏற்கனவே விட்டுட்டோம் நம்ம. ஒயிட் விட்டுட்டு
கொஞ்சம் ப்ரௌன் வச்சோம் அப்படின்னா அது காய விட்டுருவோம் நம்ம. கொஞ்சம் ப்ரௌன் வச்சோம்னா நமக்கு பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஐ மீன் அந்த பிராஸ் இது வெசல் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு அப்ட்ராக்ட் பெயிண்டிங் ஒன்று செய்ய போகிறேன். சும்மா 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 ரேண்டமாக ஒன்று செய்கிறேன். ரேண்டமாக செய்கிறோம், ஆனால் அதில் கொஞ்சமாச்சும் மீனிங் இருக்கும். ரேண்டமாக செய்கிறோம்னு சொல்லிட்டு தப்பிதமாக செஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ இது வந்து நம்ம ஒரு வாமலி எண்ணெய் தூக்கி வச்சாச்சு அங்கே. ஏன்னா நம்ம இங்கே ப்ளூ வைக்க போகிறோம் அப்படின்றதுனால தான் அங்கே நான் வாமலி எண்ணெய் வச்சேன். ஏன்னா அது வார்மாக இருக்கட்டும் அப்படின்னு. இல்லாட்டி இதை வந்து நம்ம வார்மாக வச்சுருந்தோம்னா சோஃபாவை பெயிண்டிங்கை வந்து கூல் பெயிண்டிங் ஆக்கியிருப்பேன். சரியா, இப்போ பிளாக் எடுக்கிறேம்மா. பிளாக் எடுத்தாலும் டோட்டல் பிளாக் இருக்கிறது நல்லா இருக்காது. அதனால பிளாக் எடுத்து வாட்டர் கலர்லேயே பிளாக் எடுத்து சார் பிளாக் மிக்ஸ் பண்ணதாங்க சார் இல்ல ஒபேக் பிளாக்? இது வாட்டர் கலர் பிளாக்மா. வாட்டர் கலர் பிளாக் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். சரியா, இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, அதனால டர்ட்டி ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஸ்ட்ரெயிட்டாக பிளாக்கே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் டைல்யூட்டாக தான் வைக்கிறேன். கிட்டக்க வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் டைல்யூட்டாக இருக்கு பாரு. சில இடங்களில் டார்க்காக இருக்குது, சில இடங்களில் டைல்யூட்டாக இருக்குது. இது பெயிண்டிங்க்கு மாத்திரம் தான் நான் பிளாக் யூஸ் பண்ணுவேன். மீதி இடங்களுக்கெல்லாம் டார்க் நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம் தெரியுமா, அந்த டார்க் தான் வைப்பேன். என்னம்மா வீட்டுக்குள்ளே நாய் வந்துருச்சா? இல்ல இல்ல, இது வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல அந்த கத்திட்டு இருக்கு. ஓ அப்படியா, வீட்டுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்குறீங்க. சரியா, அப்படியே இருக்கட்டும். அது வேணும்னா நம்ம லேசாக ஒரு எல்லோ வச்சா நல்லா இருக்குமோ? ஒரு ஆரஞ்சு எல்லோ வைப்போமா? எல்லோ வைப்போம். எல்லோ வச்சோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இஷ்டம் தானே, என்ன வேணாலும் செய்யலாம். பெரிய பெயிண்டிங்காக இருந்தால் தான் பயப்படணும். நம்ம சின்ன பெயிண்டிங் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். என்னமாச்சும் அழகாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் விட்டுருமா. இதை செஞ்சுட்டு அந்த ஃப்ரேமுக்கு ஒரு ப்ரௌன் அடிச்சிருவோமா? மரக்கட்டையில் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் ஒன்று கொடுத்துருவோம். பர்ன்ஸ் எண்ணெய் ஒன்று எடுத்து ஆடி கொடுத்துறேன். ஒரு கோட்டிங் தான். வாட்டர் கலர்ன்றப்ப நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அந்த கோட்டிங் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோட்டிங் அதில் டார்க் இல்லாமல் நான் வந்து ஒரு கோட்டிங் தான் இதுக்கு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு ஷேடோ ஒன்று விழும் இல்லையா? இப்போ நம்ம வந்து அந்த சோஃபாவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த கதவுக்கு போயிடுவோம். சோஃபா செஞ்சுட்டு இந்த கதவுக்கு போயிடுவோம். அப்படியே ஒரு ஒரு ஏரியாவை கவர் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ சோஃபா வந்து ப்ளூ வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம் நம்ம இல்லையா? என்ன ப்ளூ வைக்கிறேன்னா கோபால்ட் ப்ளூ வைக்கிறேன். கோபால்ட் ப்ளூ தான் எடுத்து வச்சுருக்கேன்.
சரியா? இப்போ ஒரு சைடை வந்து இந்த சைடில் வந்து கம்ப்ளீட்டாக லைட் இருக்கிற மாதிரி வச்சுருவோம். இந்த இடத்துல ஐ மீன் ஷேடோ இருக்கிற மாதிரி வச்சுருவோம். அப்படி வச்சுருவோம். வச்சிட்டோம்னா அப்போ இந்த சைடில் ஃபுல்லாக அந்த ஷேடோஸ் வரும் இல்லையா? ஆமாங்க. இன்னும் ஒரு டார்க் அப்புறம் வைக்கலாம், இப்போ வைக்க வேண்டாம், இன்னொரு டார்க் அப்புறம் வைக்கலாம். இப்போ அந்த ஸ்கர்ட்டிங்க்கும் அதே ப்ளூவை கொடுக்கறதா இருந்தால் நாம் சில இடங்களில் கொஞ்சம் ஒயிட்டும் நான் வந்து இதை புக்கை வந்து இப்படி வச்சுருக்கேன் மேக்ஸ், இப்படி சாய்ச்சி வச்சுருக்கேன். ஃப்ளாட்டை இப்படி வச்சு தான் செய்வோம்ல நம்ம. நான் புக்கை இப்படி வச்சுருக்கேன், அதனால எல்லா கலரும் கீழே வந்து சேருது. அதை வந்து நான் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி கீழே வந்து சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஒரு லேயர் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து மல்டிபிள் லேயராக கொண்டு வராமல் சில இடங்களில் மல்டிபிள் லேயர் கொண்டு வரலாம். இதை மல்டிபிள் லேயராக கொண்டு வராமல் டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒயிட் விட்டுறேன், பேப்பர் ஒயிட் விட்டுறேன். இங்கே கீழே வந்து சேர்ற அந்த கலர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. அப்படி இருக்கட்டும். இப்போவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட் ஆக்கிட்டு அதை லைட் ஆக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், அங்கே அந்த சோஃபாவில் பட்டன் வச்சோம் பார்த்தியா, அதுக்குள்ளே ஷேடோ தானே இருக்கும். அப்போ மேலே ஷேடோ இருக்கும் இல்லையா? மேலே அங்கே ஷேடோ இருக்கும். அப்போ அந்த ஷேடோவை அப்படி வச்சுருவோம். ஷேடோவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கலர் வைக்க ஆரம்பிக்கவும் அதோடைய கலர் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிக்குது பார், பெயிண்டிங்கில் இருக்கிற கலர். சரியா? இப்போ இந்த இடம் இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடம் பள்ளமாக இருக்கும். அப்போ இந்த இடம் பள்ளமாக இருக்கும்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோவை வச்சிடுறோம். வச்சுட்டு என்ன செய்கிறோம், கொஞ்சம் போல் கலர் எடுத்துட்டு இங்கெல்லாம் கலர் கொண்டு போகிறோம். எங்கே நம்ம லைட் வைக்கணும், எங்கே கலர் வைக்கணுன்றதை அப்புறம் யோசிச்சுக்கிடுவோம். இதை ஒட்டி இது வச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல லைட் இருந்தால் நல்லாயிருக்கும். லைட் வைக்க முடியாது. அப்புறம் நம்ம லைட் வைக்கிறதா இருந்தால் ஒயிட் வைக்கலாம், ஏன்னா நம்ம இல்லஸ்ட்ரேஷன் தானே. பெயிண்டிங்காக இருந்தால் தான் நம்ம ஒயிட் வைக்க மாட்டோம், இல்லஸ்ட்ரேஷனில் ஒயிட் வைக்கலாம். கீழே இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல லைட் வரும். அந்த இடத்துல லைட் வரும். அந்த லைட்டை வந்து ஒயிட்டாக விட்டுறணும். இந்த இடத்துல லைட் விழும் இல்லையா? அப்போ நம்ம பேக்ரவுண்டு வைக்கிறப்ப அந்த இடத்துல லைட் விழுகிறது நல்லா தெரியும். சரியா? இப்போ நான் இன்னும் கொஞ்சம் போல டார்க் எடுத்து இந்த எட்ஜஸ்ல எல்லாம் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். அங்கெல்லாம் மடங்கி இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல கொஞ்சம் மடங்கி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆகும். டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு டைமென்ஷன் வந்துருச்சா அந்த குஷன் மேலே? அப்போ எப்படி லைட் இங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த இடம் மேடாக இருக்கும், இந்த இடம் மேடாக இருக்கும், அங்கே பள்ளமாக இருக்கும். அப்போ பள்ளத்தில் டார்க் வைக்கிறோம், மேடில் வந்து லைட் வைக்கிறோம். அதை யோசித்து பார்த்து செஞ்சுக்கிறோம் நம்ம. சரியா?
இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். பர்ஸ்பெக்டிவ் அந்த அவங்க வந்து சரியாக கவனிக்காம அவங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்த்தியா. அது மாதிரி ஆமாங்க இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா அவங்க, இப்போ இந்த பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா. ஆமாங்க இந்த பெயிண்டிங் வந்து இந்த பெயிண்டிங்குடைய சக்ஸஸ் எப்படின்னா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பில் தான் இந்த சக்ஸஸே இருக்கு. அவங்க பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு பார்த்தியா. அந்த பெயிண்டிங் நான் போஸ்ட் பண்ணுறேன்ல, ஆமாங்க போஸ்ட் பண்ணுற அந்த பெயிண்டிங்கை பார்த்து அவங்க வந்து பெயிண்டிங் செய்ய ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாட்டேங்குது. சார் என்ன சார் நீங்கள் செஞ்சப்போ நல்லா வந்துச்சுன்னு நாங்கள் செய்கிறப்ப நல்லா வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இது கலர் இப்படி வைக்கிறேன், இது கலரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை கழுவிட்டு ப்ரெஷ்ஷை கழுவி உதறிட்டு மேலே வந்து இந்த கலர் எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? சப்போஸ் இவங்க இதே இதை என்னுடைய பெயிண்டிங்கை மாத்திரம் அவங்க பார்த்துட்டு மேலே லைட் கலர் வச்சு கீழே டார்க் கலர் வைப்போம் அப்படின்னு வச்சாங்கன்னா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்ற? நல்லா அப்படிதான் வராது. அது வந்து அவங்கள்ட்ட வந்து சொன்னோன்னா அப்படியா சார் அப்படின்வாங்களே தவிர ஆக்சுவலாக என்னன்னு விளங்க மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஷேடோ இருக்குமா கட்டாயமாக. அப்போ அந்த இடத்துல அவ்வளோதான் ஷேடோ, ஜாஸ்தி கொடுக்கறது இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் போல ஷேடோ. இப்போ நான் என்ன செய்யப்படுறேன், இங்கே வந்து மடங்கி இருக்கிறத வந்து அந்த இடத்துல அப்படியே ஒரு ஷேடோ கொடுக்குறேன், இந்த இடத்துல அப்படியே ஒரு ஷேடோ கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன செய்யறேன், லேசா அப்படியே ஒரு ஷேடோ கொடுத்துட்றேன். சோஃபாவோடைய ஃபீலிங் வந்துருச்சா? வந்துருச்சு சோஃபாவோடைய ஃபீலிங் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த உட்காந்து கொஞ்சம் லேசாக பள்ளமாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கலரை வச்சுட்டு கொஞ்சம் போல் ப்ரெஷ்ஷை ஈரமாக்கி அந்த எட்ஜில் அந்த கலரை கொண்டு போயிடுறோம், அந்த எட்ஜ் வரைக்கும். அங்கே கலர் பண்ண மாதிரியும் இருக்கும், கலர் பண்ணாத மாதிரியும் இருக்கும். சரியா? இப்போ என்ன செய்யலாம், நம்ம இங்கே வந்து கொஞ்சம் பள்ளம் வைக்கலாம். அப்போ என்ன பள்ளம்னா என்ன, டார்க். பள்ளத்தை வந்து இங்கிலீஷில் நான் சொல்லுவோம் டீப்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா டீப். அப்போ டெப்த்து வைக்கிறோம்னா என்ன வைக்கிறோம், டெப்த்து. இந்த இடத்துல டெப்த்து வைனா டார்க் வைன்னு தான் அர்த்தம் இல்லையா நமக்கு. நம்மளுடைய லாங்குவேஜில் டெப்த்து வைனா டார்க் வைன்னு அர்த்தம். ஓகே வந்துருச்சா? சோஃபா வந்துருச்சா? கரெக்டா வந்துருச்சுங்க சார். வந்துருச்சு. தரைக்கு என்ன கலர் போடுவோம், என்ன கலர் போடுவோம்? மைல்டு கலர் வச்சு போடலாம் சார். மைல்டாக போடுவோமா, ஒரு எல்லோவிஷ் ப்ரௌனாக ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுருவோமா? சரியா? ஸ்டோன்ஸ் எப்படிங்க சார் போடுறது? முதல்ல வந்து பர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம லைனை போட்டுக்கணுமா. சரியா? நமக்கு இங்கே ஒரு லைனும், சரியா, இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்குது. முதல்ல வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இப்போ டைல்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எல்லா டைல்ஸும் ஒரே சைஸில் இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம டைல்ஸ் இல்லாமல் என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டோனில் செய்ய போகிறோம். ஸ்டோனில் செய்ய போகிறோன்றப்ப ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் பர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டாக இருக்கணும். அந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு போயிடணும். சரியா? இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அங்கே கொஞ்சம் சிறுசாக இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம இருக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சுட்டு திரும்ப அங்கேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு வந்தோம்னா ரெகுலராக வராமல் இங்கே ஒரு ஸ்டோனை கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கட்டு,
அந்த இடத்துல பெரிய ஸ்டோனு இது உள்ளே போயிருச்சுன்னு வச்சுக்கிறோம். இந்த ஸ்டோன் இங்கே உள்ளே போயிருச்சு. இந்த இடத்துல இருக்கிற ஸ்டோன் இவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஆனால் பெர்ஸ்பெக்டிவில் கரெக்டாக உட்காந்துருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோனும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோனும் வச்சுருவோம். வேனிஷிங் பாயிண்டில் இருந்தால் லைன் வரும். அந்த ஓரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டோனும் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டோனும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் வேனிஷிங் பாயிண்ட்டை நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். இது கரெக்டாக இந்த ரவுண்டில் வர்ற மாதிரி வச்சுக்குவோம். இந்த ரவுண்டில் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நடுவில் போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு இப்போ இங்கே வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி, அதாவது எப்படி வச்சுக்கிறோம், இந்த இடத்துல இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதாவது இவங்க கரெக்டாக கட் பண்ணாமல் ஸ்டோன் என்ன எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படி அப்படியே வச்சு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்க. வேனிஷிங் பாயிண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிறேன் நான். அதுதான் இம்பார்ட்டண்ட். சரியா? இப்போ இப்படி செஞ்சாச்சுமா. என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக பர்ஸ்பெக்டிவில் உட்காந்துருச்சு. வச்சிட்டு என்ன செய்கிறோம், கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். மீடியம் சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கிறேன் நான். எடுத்துக்கிட்டு எல்லோவும் வாமலியனையும் கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போல் டர்ட்டி ஆக்கிக்கிறேன். எல்லோ ஜாஸ்தியாகவும் வாமலியன் கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு கலர் ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன செய்யப்படுறேன்னா, ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன செய்யப்படுறேன், அந்த 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 கலர் அப்படியே வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரப்போகிறேன். வாட்டர் கலர் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் லைட்டாக தான் காயிறப்ப கொஞ்சம் லைட் ஆகும் இல்லையா? இந்த 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 இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுட்டு அப்புறம் இங்கே வருவோம். கொஞ்சம் லைட்டாக தான் காயும். அதனால நம்ம வச்சிருக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும் காயிறப்ப. உனக்கு செய்யாமல் இருக்கிறது போர் அடிக்குதோ? ஆமாம். இது கொஞ்சம் கொஞ்சம் நீ இதை பாரு. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த டெக்னிக்கில் நம்ம செஞ்சதில்லை. இல்லை, ஒரே 140 GSM பேப்பரில் வாட்டர் கலர் செஞ்சதே இல்லையே நம்ம. யூஸ்வலாக ஹேண்ட்மேட் பேப்பரில் தான் செய்வோம். 140 GSMல இல்லஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. 140 GSM நம்ம நோட் புக் இருக்குல்லம்மா, 170 நீ வாங்கியிருக்க. எனக்கு 170 இருந்தது காலி ஆயிடுச்சு. உனக்கு ஒரு கிளாஸ் தான். நான் எல்லா கிளாஸும் இந்த நோட் புக்கில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து இங்கே பாரு, இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கிறதுனால என்னுடைய ப்ரஷ் ஸ்ட்ரோக்கும் அந்த பர்ஸ்பெக்டிவ் லைன்லேயே போயிட்டுருக்கு. பாரு, இப்படி நான் கலர் வைக்கிறேன்னா இந்த இடத்துல பர்ஸ்பெக்டிவ் லைன் வருது. இப்படி தான் கொண்டு போகிறேன். அப்படியே போய் அப்படி டர்ன் பண்ணிடுறேன். அப்போ எப்படி இருக்கும்னா, என்னமோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பர்ஸ்பெக்டிவ்ல கரெக்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வேற எப்படியோ போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அந்த பெயிண்டிங்கோடைய அந்த ஃபீல் வந்து போயிடும். நம்ம பென்சிலில் லைன் போடும் போதே பர்ஸ்பெக்டிவில் வச்சுட்டு தரையில் லைன் போட்டோன்னா அந்த பர்ஸ்பெக்டிவ் லைனோடையே சேர்ந்து தானே போகும். அப்படி தானே கொண்டு போவோம். அப்படி தான் இப்போ ப்ரஷ் ஸ்ட்ரோக்கும் அப்படி தான் வரணும். அப்படி தான் கொண்டு வரணும்.
அப்படி வர்றப்ப இப்படி வந்துடணும். ஓகேங்க சார். இப்படி வந்துடணும். சரி, இது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இது காயட்டும். நம்ம வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிடுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த இது காஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் தின் கோட்டிங் தானே வச்சுருக்கோம். இந்த வாலுக்கு என்ன கலர் கொடுப்போமா யோசி? சார் லைட் பிங்க் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமா சார்? கிரிம்சனை வச்சு, கிரிம்சனை பேலாக வச்சு கொடுத்துருவோமா? கொடுத்துடலாங்க. அப்போ பிங்க் மாதிரி தான் வரும் அது. இப்போ போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். சப்போஸ் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறோம், நமக்கு பிங்க் வேணும்னா வேர்மிலியனும் போஸ்டர் கலரில் வேர்மிலியனும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணோன்னா பிங்க் வந்துடும். ஓகே ஓகேங்க. இதில் லைட்டாக கொடுத்தோன்னா வார்மாக தான் இருக்கும். எது நம்ம வாட்டர் கலரில் லைட்டாக கொடுத்தோன்னா வார்மாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து டார்க்கு கொண்டு வரோம், இதுக்கு கீழே கொஞ்சம் டார்க்கு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பித்து கொண்டாடுவோம் இல்லையா? லெஃப்ட் டாப்பில் இருந்து தான் ஆரம்பித்து கொண்டாடுவோம். அப்படின்னு வர்றப்ப நான் இந்த இடத்துல இந்த பிங்க் தான் நம்ம சொல்கிறேன். சரி, நாம் ரொம்ப அக்யூரேட்டாக கலரை கொடுக்க வேண்டாம். மீனிங் ஈவனாக கரெக்டாக அப்படி கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று நல்லா இருக்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று நம்ம டெக்ஸ்சர் மாதிரி கொடுக்காம ஃப்ளாட்டாக கொடுக்க ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டம் கொடுக்கறதும். ஒன்று கஷ்டமாயிருது, இன்னொன்று என்ன ஆயிடுதுன்னா எங்கேயாச்சும் மிஸ்டேக் விட்டோன்னு வச்சுக்கேன், அது மாத்திரம் தனியாக தெரியும். இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேடோ வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து அதை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். இந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் டார்க்காக காட்டலாம், ஏன்னா அங்கே கொஞ்சம் ஷேடோ வரும். இந்த கார்னரில் கொஞ்சம் ஷேடோ இருக்கும், கட்டாயமாக அந்த இடத்துல ஷேடோ இருக்கும். ஆனால் இப்போ நான் அது ஷேடோ வைக்காமல் தண்ணி வச்சு அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் போல் கலரை வச்சுருவேன். இப்படியே வர்றப்ப இந்த லைட்டுக்கு கீழே கொஞ்சம் போல் அந்த ஸ்பேஸை விட்டுறதுமா. இந்த இடத்துல கொஞ்சம் போல் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அங்கே வந்து எல்லோ கலர் வச்சுருவேன். அதை எல்லோ லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் டார்க் இருக்கலாம். அதே மாதிரி அப்படியே கீழே வந்துச்சுன்னா இந்த வாலுக்கு என்ன கலர் வைக்கலான்னு அதுக்குள்ளே யோசிப்பா பண்ணி. சரி, வச்சுட்டு இதை வச்சுட்டு நான் வந்து மேட்ச் பண்ணி விட்டுறேன். சரியா? இப்போ அந்த அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் தப்பிதமாக இருக்காது. சரியா? இப்போ அது காயட்டும். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மேடு பள்ளமாக ஆயிடுச்சு. இந்த வாலுக்கு என்ன செய்வோம்? மைல்டு கிரீன் கொடுத்துருவோமா? சரி, அந்த அந்த கதவுக்கு இப்போ அந்த ஸ்டோனை என்ன செய்யலாம்? என்ன ஸ்டோன் எப்படி வரைகிறது அப்படின்னு கேட்டால் தெரியுமா? லைட் கலர், இப்போ லைட் கலர் கொடுத்துருக்கோம், ஸ்டோன் இருக்கிற மாதிரி நம்ம செய்வோம். அப்புறம் இப்போ அதே இதை வந்து இப்போ இந்த கதவுக்கு வந்து உடன் கதவு போட்டுருவோமா? உடன் கதவு போட்டுருவோம், இதுக்கும் உட் கலர் போட்டுருவோம், இந்த இடத்துலையும் உட் கலர் போட்டுருவோம். சரியா? இங்கே வந்து நம்ம வந்து உட் கலரை போட்டுட்டு டாப்பில் வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கலர் போடுவோம். அது எப்படின்னு பிளான் பண்ணுவோம். இங்கே பாரு, இப்போ என்னன்னா இங்கே பாரு, இப்போ இப்படி வச்சுட்டு அந்த வுட்டு மேலே அந்த கோடு கோடாக இருக்கிறத கிரெயின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வுட்டு மேலே
கோடு கோடாக வரும் தெரியுமா, அதை வந்து கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி முதல்ல லேசாக போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு தெரியுதா உனக்கு? கிளியராக தெரியுதுல்ல? தெரியுதுங்க. தெரியுது. அதை போட்டுட்டு காய விட்டுறோம் கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இங்கெல்லாம் நம்ம வந்து அந்த கலர் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல இங்கே வச்சுட்டு வர்றது கஷ்டம், அதனால இங்கே கொடுத்துருவோம். நீ வுட்டை பார்த்தன்னா அந்த பிளைவுட்டெல்லாம் இருக்கும் தெரியுமா, நம்ம வீடுகளில் ஃபர்னிச்சர் செஞ்சுருக்கிற அந்த வுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின் இருக்கும். அந்த கிரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடில் தான் போயிட்டுருக்கும். அது ஒரு வுட்டும் ஒரு மாதிரி ஒரு கிரெயினை காட்டும். சரியா? அப்போ நம்ம வந்து இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது டீக் வுட்டோடைய கிரெயின். சரியா? இப்போ நான் வந்து இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து ஒன்றும் யோசித்து பார்க்காம நான் செய்ய முடிஞ்சாலுமே கரெக்டாக வந்துடுது அது. சரியா? இப்போ நீ வந்து வுட் கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் செஞ்சு பார்க்கணும். நீ வெறும் வுட் கிரெயினுக்கு மாத்திரம். இப்போ அதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றுறேன். எப்பயுமே லைட் டோன் வந்து நிறைய இடத்துல இருக்கும். மீடியம் டோனு லைட் டோனோட கொஞ்சம் குறைச்சல் ஆகும். சரியா? டார்க் டோனு ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்கும். என்ன மாதிரி பெயிண்டிங்கை சொல்கிறோம், நம்ம வந்து ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெயிண்டிங்ஸை பற்றி வேறு கேட்டகரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹை கீ பெயிண்டிங், லோ கீ பெயிண்டிங்னு பேசணும். ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஹை கீ பெயிண்டிங்கிறது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய பெயிண்டிங். சரியா? அப்போ லைட்டாகவே இருக்கும், எல்லாமே லைட்டாக இருக்கும், கொஞ்சம் போல தான் டார்க் ஏரியா இருக்கும், பிரைட் பெயிண்டிங்காக இருக்கும். லோக்கி பெயிண்டிங்கிறது டார்க்காக இருக்கும், நைட்டில் இருக்கக்கூடியது. இல்லாட்டி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஜன்னல் மாத்திரம் லைட் இருக்கும், வேற எங்கேயுமே லைட் இருக்காது. சரி, அதை லோக்கி பெயிண்டிங்னு சொல்லுவோம். இப்போ லோக்கி பெயிண்டிங்கில் டார்க் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக லைட் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏரியா. ஹைக்கி பெயிண்டிங்கில் நிறைய லைட் ஏரியா இருக்கும், அடுத்த டார்க் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், அதுக்கு அடுத்த டார்க் இன்னும் கொஞ்சம் குறைச்சல் ஏரியா, ஹையஸ்ட் டார்க் இங்கே அங்கே தான் டச் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கதவுக்கு வந்து டார்க்கர் போகிறேன். சரியா? இப்போ கதவுக்கு டார்க் இருக்க போகிறேன்னா நான் அந்த கதவுடைய ஷேடோவை லேசாக போட்டுக்கிறேன். அந்த இடத்துல பள்ளம் இருக்கிற மாதிரி, அதாவது அங்கே ஃப்ரேம் வந்து வெளியில், ஒயிட் ஃப்ரேம் வந்து வெளியில் இருக்கிற மாதிரியும், கதவு வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிற மாதிரியும். சரியா? இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் லைன்ஸ் வந்து கம்மியாக போடுறேன். கீழே இருக்கக்கூடிய ஒயிட்ஸும் அந்த ப்ரௌன்ஸும் தெரியணும், அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறது இல்லை.
சரியா? இதோட கொஞ்சம் டார்க்கராக ஒரு டோன், கொஞ்சம் போல் க்ரீனை மிக்ஸ் பண்ணி ப்ரௌனோட. அது நமக்கு ரொம்ப ஜாஸ்தி செய்யணுன்ற தேவையில்லை, இல்லஸ்ட்ரேஷன் தான். நம்ம ஆக்சுவலாக பர்ஸ்பெக்டிவ் செய்கிறதுக்காக தான் நம்ம இது செஞ்சுருக்கோம். அப்போ வந்து என்ன செய்யலாம் நம்ம, இப்போ நான் அங்கங்கே கொஞ்சம் டார்க் வைக்கிறேன். அந்த வுட்டோடைய டெக்ஸ்சர் வந்து அப்படி இருக்கிற மாதிரி. சரியா? இப்போ அந்த வுட்டோடைய ஃபீலிங் வந்துருச்சு. அது அந்த இடத்துக்கு உடன் டோரோடைய ஃபீலிங் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் லேசாக ஒரு வாஷ் கொடுத்துட்டோம்னா இன்னும் கூட அந்த உடன் ஃபீலிங் வரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நமக்கு என்ன தெரியுது, இங்கெல்லாம் அதே மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்க முடியும். ஏன் இந்த இடத்துல லைட்டாக விடுறேன்னா, இது நமக்கு மேலே லைட் விழும் இல்லையா? அப்போ இந்த இடம் இன்னும் லைட்டராக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, போர் அடிக்குதாமா உனக்கு? ம். ஆனால் நீ வேலை பார்க்க என்னம்மா? ஓகே ஓகே சரி. இல்லை இல்லை, உனக்கு போர் அடிக்கும் அப்படின்ற இல்லை, அவ்வளோ போர் அடிக்கலை. சரி, இந்த இடத்துல வந்து ஹைலைட் லேஸாக வந்துடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இங்கே வந்து லைட்டராக வந்து எல்லா கலர்ஸும் லைட்டராக காட்டியிருக்கிறேன். அங்கே போய் கார்னரில் போய் லேசாக டர்ன் ஆகும். இப்போ அதை உனக்கு நான் கிட்டக்க கொண்டாந்து காட்டுறேன் பாரு, எவ்வளோ தூரத்துக்கு அது எஃபெக்டிவாக இருக்குன்றது உனக்கு தெரியும். கிட்ட கொண்டாந்து காட்டுன்றப்ப கிட்டக்க இருக்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயில் வந்து ஜாஸ்தி காட்டலாம் இல்லையா? இது பிளைவுட்ன்றது, வுட்டுன்றது ஒன்று இருக்குது. வுட்டுன்றது மரத்துல இருந்து அப்படியே பலகையாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. உடன் பிளாங்க்ஸ்னு, அது டிம்பர் பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பிளைவுட்ன்றது என்னன்னா, மரத்தை வந்து ஃபுல் மரம் ஒரு 10 அடி, ஒரு 10 அடியில் ஒரு 4 அடி அகலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மரம் வச்சுக்கிறோம். ஒரு மரத்தை அப்படியே ஒரு மிஷினில் லேத்தில் போட்டு ரவுண்டாக ஆக்கிடுவாங்கம்மா. இவ்வளோ உயரத்துக்கு ஒரு 3 ஃபீட்டு, அப்படியே 2.5 ஃபீட் 3 ஃபீட்டுக்கு ரவுண்டாக ஒன்று ஆக்கிட்டு, ஒரு ஷார்ப்பு ஸ்ட்ராங் பிளேடை வச்சு 1 மில்லிமீட்டர் திக்கு பேப்பர் மாதிரி அந்த இதை மரத்தை வெட்டிடுவாங்க. எப்படி ஒரு ஷீட்டு மாதிரி வந்துடும், ஆனால் மரக்கட்டை ஷீட். அப்போ ஒரு ஷீட்டு கம்மு, ஒரு ஷீட்டு கம்மு, ஒரு ஷீட்டு கம்முன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா அதைத்தான் வந்து நம்ம பிளைவுட்ன்றோம்.
ஓகே ஓகேங்க. சரியா? இப்போ பிளைவுட்டில் உள்ள பிளைவுட்டில் வந்து வெளிப்பக்கம் கிளியராக தெரியறதுன்னு ஒன்று இருக்கு, உள்ள மறைஞ்சிருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாங்க. உள்ள மறைஞ்சிருக்கிற வுட்டெல்லாம் ஏன்னா நிறைய ப்ளை ஆயிடுது. ப்ளைன்னா என்ன, ஒரு ஒரு இப்போ ஒரு பேப்பர் வைக்கிறோம், அந்த பேப்பர் மேலே இன்னொரு ஒரு பேப்பர் வைக்கிறோம், அந்த பேப்பர் அப்போ ஒட்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த 5 பேப்பர் வச்சுருந்தா 5 ப்ளைன்னுறோம் அதை. ஓகேங்க. அப்போ உள்ளே இருக்கிற வுட்டு காஸ்ட்லி வுட்டாக இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா கண்ணுக்கு தெரியாது. ஆமாங்க. அதனால அங்கே உள்ளே இருக்கக்கூடிய வுட்டை வந்து காஸ்ட்லியாக வைக்காம சாதாரண வுட்டாக வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா மேலாப்பில் வந்து டீக் வுட்டை வைப்பாங்க. ஓகே ஓகேங்க. டீக் வுட்டு தான் காஸ்ட்லியாக இருக்கும். சரியா? அப்போ அதை பார்க்கறதுக்கு ஃபுல் வுட்டும் டீக் வுட்டு மாதிரி தெரியும். ஓகே ஓகேங்க. இதைத்தான் அவங்க வந்து பிளைவுட் செய்கிற டெக்னிக் அது அவங்களுக்கு. அப்போ மேலாப்பில் வைக்கக்கூடிய அந்த வுட் இருக்கு பற்றி அது மெல்லிஸ் லேயராக தான் இருக்கும். காஸ்ட்லி வுட்டு மெல்லிஸ் லேயராக இருக்கும். அதை வந்து வெனியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேபிள் பற்றி இப்போ வந்து வுடன் டேபிள் மாதிரி ஆயிடுச்சு. அது ஆமாங்க. வுடன் டேபிள் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சு பார்க்கணும். என்ன பிள்ளை, நீ சாப்பிட்டியா? சரி, இப்போ இந்த சைடில் என்ன செய்வோம், ஒரு கலர் கொடுத்துருவோமா இல்லாட்டி வுட்டை கொடுத்துருவோமா? கலர் கொடுத்துருவோமா? அந்த சைடுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துருவோமா? யூஸ்வலாக அப்படி செய்ய மாட்டாங்க. வுட்டோடைய டெக்ஸ்சரே கொடுத்துருவாங்க. நான் வேணும்னே அதுக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். உன் தங்கச்சி வேலை தானே அது? என்ன இருக்குங்க சார்? இந்த சவுண்டு, மியூசிக் சவுண்டு. இல்ல இல்லைங்க சார், ஃபோன் ரிங் ஆகுதுங்க. ஓ அப்படியா? ஓகே. நல்லா இருக்குல்ல? இப்போ அந்த இது கொடுத்தது. இப்போ புக்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கலர் கொடுப்போம். புக் வந்து ப்ளூ கலர் கொடுப்போமா? ஓகேங்க. புக்குக்கு அப்படி ப்ளூ கலர் கொடுத்துருவோம். அந்த மேலே இருக்கிற புக்குக்கு ரெட் கலர் கொடுத்துருவோம். வாமிலியன். அந்த புக்குடைய பேஜஸ்க்கு எல்லோ கலர் கொடுத்துருவோம். என்னப்ல? ஓகே ஓகே. சரியாம்மா? அங்கே உள்ள திங்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க. அது லேசாக நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகலைண்ணா. ரொம்ப ரியலிஸ்டிக்காக போக முடியும், ஆனால் நான் போகலை. ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக போனோன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லா இடத்துலையும் நம்ம ரியலிஸ்டிக்காக போகணும், நமக்கு டைம் இருக்காது. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த கோல்டோடைய ஃபீலிங்கை கொண்டு வர்றதுக்காக பிராஸ் தான், ஆனால் கோல்டு ஃபீலிங் தானே இருக்கும். அது அந்த மாதிரி இது கொடுத்துட்றேன். அந்த இடத்துல கொடுத்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்காக அது கோல்டோடைய ஃபீலிங் வந்துருச்சு. அதே மாதிரி கோல்டு ஃபீலிங் வந்து நமக்கு எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஆனால் அங்கே வந்து லைன் வந்து இப்படி வரும்.
சொல்லுமா. சார் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமாங்க சார்? முடிச்சுக்கலாமா? ஓகே, நான் இதை கலர் பண்ணிட்டு நிறுத்திடுறேன். ஓகேங்க சார். சரியா, நான் இது வரைக்கும் அனுப்புறேம்மா. ஓகேங்க சார். இது வரைக்கும் நீ செஞ்சு பார்க்குறியா? செஞ்சு பார்க்குறேங்க சார். ஓகேம்மா, ஓகேம்மா. பாய். இதை நம்ம டார்க் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே செஞ்ச மாதிரியே நமக்கு இதை டார்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பலகைலாம் டார்க் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போம்மா உனக்கு? சார் நாளைக்கு வச்சுக்கலாமாங்க சார்? நாளைக்கு சனிக்கிழமை இல்லை? ஆமாங்க சார். நாளைக்கு எனக்கு காலையில் 11:30 to 12:30 கிளாஸ் இருக்குது, ஈவினிங்கும் கிளாஸ் இருக்குமா. 11:30 to 12:30 வரும், 1:30 வரும். நாளைக்கு பார்க்கலாமா? நான் காலையில் வந்து உனக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன், அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். நான் ஓகேங்க சார். 2 o'clock முடியும் அப்படின்னா அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகேங்க சார். சரியா? ஓகேங்க சார். ஓகேம்மா, ஓகே தென் பாய். நான் உனக்கு இதை நான் அனுப்பி விட்டுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய். பாய் சார்.